السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبعد. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, எல்லா விதமான புகழும் இந்த அகிலங்களை படைத்தாளுகிற அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமாகட்டும். அவன்தான் வணக்க வழிபாடுகள் முழுமைக்கும் தகுதி படைத்த ஒரே ஒரு இறைவனாக இருக்கிறான். அவனை தவிர வணங்கப்படுகிற அனைத்து விதமான கடவுள்களும் நம்பிக்கைகளும் அந்த வணக்க வழிபாடுகளுக்கு அறவே தகுதியற்றவைகள் என்று மிக உறுதியாக சான்று பகிர்ந்தவனாக அவன் நாடுகின்றவர்களை உலகத்திலே கண்ணியப்படுத்தி விடுகிறான். அவன் யாரை இழிவுபடுத்தி விட்டானோ வேறு யாராலும் அவர்களை கண்ணியப்படுத்த முடியாது. மனித உள்ளங்களிலே மறைந்திருக்கிற உண்மையான ரகசியங்களை அந்த அல்லாஹுதான் அறிந்து வைத்திருக்கிறான். இந்த பூமியினுடைய இருள்களுக்குள்ளே மறைந்து கிடக்கிற ஒரு சிறிய விதையாக இருந்தாலும், அது ஈரமானதாக இருந்தாலும் அல்லது உலர்ந்ததாக இருந்தாலும், அவைகளும் கூட அல்லாஹுவின் பார்வைகளை விட்டு மறைந்து விடுவதில்லை. அந்த அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தூய்மையோடு உண்மையோடு பின்பற்றுகிற அதற்காக முயற்சிக்கிற அத்தனை நல்லடியார்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. கண்ணியமான சகோதரர்களே, இன்றும் ஒரு முக்கியமான அருமையான அடிக்கடி போதிக்கப்படுகிற ஒரு தலைப்போடு இங்கே நாம் வந்திருக்கிறோம். மன்னிப்பும் அருமை வெற்றியும். பொதுவாக இந்த தலைப்பை இரண்டு கோணங்களாக பேசலாம். ஒன்று மனிதர்களை மன்னிப்பது, அதனால் ஏற்படுகிற நன்மை, பிறரை மன்னித்தல் என்ற அர்த்தத்திலையும் இந்த தலைப்பு பேசலாம். அதே போல அல்லாஹ்வுடைய மன்னிப்பு, அவனுடைய வெற்றி, இந்த கோணத்திலையும் பேசலாம். அப்ப நாம் இன்று பேச இருப்பது அல்லாஹ்வுடைய மன்னிப்பு, அல்லாஹ்வுடைய வெற்றியை பற்றி நாம பேச போறோம். பொதுவாக மனிதர்களை பொறுத்தவரையும் அல்லாஹு தஆலா அவர்கள் பாவம் செய்கிற, தவறு செய்கிற இயல்போடு படைத்திருக்கிறான். அதிலே எந்த ஒரு மனிதனும் விதிவிலக்காக முடியாது. அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா பாவம் செய்கிறவர்களை தண்டிக்க வேண்டும் அல்லது அவர்களை நரகத்தில் போடணும் என்பது அல்லாஹ்வுடைய விருப்பம் அல்ல. அல்லாஹு தஆலா முடியுமான வரையும் மனிதர்களை மன்னிக்க விரும்புகிறான். அவனுடைய
பண்பிலேயே அவன் மன்னிப்பவன், அதிக மன்னிப்புக்குரியவன், இரக்கமுள்ளவன். அவனுடைய கோபத்தை விட அவனுடைய அன்பு மிகைத்திருக்கிறது. எனவே அல்லாஹு தஆலா இந்த மனிதனை மன்னிப்பதற்கான திட்டங்களை வச்சுக்கிறான். அதனாலதான் அல்லாஹு தஆலா மன்னிப்பை நோக்கி மனிதர்களை அழைக்கிறான். எவ்வளவு பெரிய குற்றம் செய்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்புக்காக அவர்களை அல்லாஹ்வை அவர்கள் அழைக்கிற போது, அல்லாஹ்விடத்தில் சரணடைகிற போது, தமது தவறுகளை பாவங்களை அவர்கள் ஒப்புக்கொள்கிற போது அல்லாஹ் மன்னிக்கிறான். எந்த அளவுக்கு சொன்னா, சில போது சில மனிதர்கள் இறுதி நேரம் வரைக்கும், மௌத்துடைய அந்த கடைசி நேரம் வரைக்கும், சக்கராத்துடைய நேரம் அல்ல, தொண்டை குறுகிட்ட உயிர் வரக்கூடிய அந்த கர்கராட நேரம் அல்ல, அதற்கு முன்பு அவர் நினைவோடு இருக்கிற அந்த கடைசி நிமிடம் வரையும் அல்லாஹு தஆலா அடியார்களுடைய தௌபாவுக்காக எதிர்பார்க்கிறார். இன்னல்லாஹ லா யதூபு தௌபத மா லம் யுகர்கிர், தொண்டை குறுகிட்ட உயிர் வருகிற அந்த நேரம் வரையும் அல்லாஹ் அடியார்களை மன்னிக்கிறான். எனவே அல்லாஹ் ஒரு மனுஷன் இருக்கிறார், 90 வருஷம் வாழ்றார். அவர் மௌத்தா போறதுக்கு ஒரு 2 மணித்தியாலத்துக்கு முன்னுக்கு அல்லாஹ்வை நோக்கி மீண்டு விட்டால் மன்னிப்பான். எனவே அல்லாஹ்விடத்துல தண்டிக்கிற ஒரு திட்டம் அல்ல, முடியுமான வரையும் அல்லாஹ் இந்த அடியார்களை மன்னிப்பக்கூடியவனாக இருக்கிறான், மன்னிப்பை நோக்கி அழைக்கிறான். எனவே சகோதரர்களே, இந்த மன்னிப்பு எவ்வளவு முக்கியமானது. மனித வாழ்க்கையிலே நாம் ஏராளமான வெற்றிகளை அடைந்தாலும் மறுமையின் வெற்றி தான் உண்மையான வெற்றி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது எப்படி சொல்றான்? குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு மனிதனும் மௌத்தை சுவைக்க போகிறான். வ இன்னமா துவஃபவுன உஜூரக்கும் யௌமல் கியாமா, நீங்க முழுமையா கூலி வழங்கப்பட போவது கியாமத்துடைய நாள்ல தான். ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார், யார் நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு வ உத்ஹிலல் ஜன்னா, சொர்க்கத்துக்குள்ள நுழைவிக்கப்பட்டாரோ அவர்தான் ஃபகத் ஃபாஸ், மறுமையினுடைய அந்த வெற்றி தான் உண்மையான வெற்றி. அந்த அடிப்படையில மறுமையிலே மனிதன் அடைகிற மாபெரும் வெற்றி என்னன்னா, அவன் மன்னிக்கப்படுவது. மன்னிப்பை பொறுத்தவரையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சபையில, நான் பல சந்தர்ப்பங்கள்ல சொல்லி இருக்கிறேன், ஒரு சபையில் இருந்தா 100க்கும் மேற்பட்ட இஸ்திக்பார் செய்வார்கள். இஸ்திக்பார் என்பது நமக்கு வெளிப்படையா ஒரு தவறு செஞ்சா செய்யணும்ன்றதல்ல, அவன் அன்றாட வாழ்க்கையிலே இஸ்திக்பார் என்பது ஒரு இபாதத். அல்லாஹ்விடத்துல என்னுடைய பாவத்தை மன்னிச்சு கொள்ளும் நம்ம கேட்கிறோம். நாமெல்லாம் மனிதர்கள், சில போது நாவுகளால், வார்த்தைகளால், எண்ணங்களால் தவறுகள் விடலாம். அல்லாஹ்வுடைய கடமைகள்ல சில நேரம் குறைவு செய்யலாம். நம்மளை அறியாம சில பாவத்துக்குள்ள நம்ம சிக்கியிருக்கலாம். எனவே எந்த நேரமும் அல்லாஹ்விடத்துல மன்னிப்பை நாங்கள் வேண்ட வேண்டும். இது ஒரு முக்கியமான விஷயம். அல்லாஹு தஆலா இதை ஒரு மகத்தான வெற்றி என்று சொல்றான். குர்ஆன்ல நீங்க எடுத்து பாருங்க, சூரா அல் ஹதீத் 57வது வசனத்துல 20, 21 ஆகிய வசனங்கள் அல்லாஹ் ஒரு செய்தி சொல்றான். இஅலமு, அறிந்து கொள்ளுங்கள், அன்னமல் ஹயாத்துத் துன்யா லஇபுன் வ லஹ்வுன், இந்த உலக வாழ்க்கை என்பதெல்லாம் அது லஇப், அல்ஆபு, லஇப் விளையாட்டு, வீணானது. அல்லாஹ் சொல்றான் லஇபுன் வ லஹ்வுன் வ ஸீனத்துன், அலங்காரம். தேட தேட சேரு 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 அப்படிதான் சொல்லும். போதாது 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 அப்படிங்கும். ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், அல்லாஹ் வேற சொல்றான், இந்த உலகம் அலங்காரம், உங்களை ஏமாத்தி விடும். அல்லாஹ் சொல்றான் வ ஸீனத்துன் வ தஃபாஹுருன், அப்படின்னா என்ன? உங்களை ஒருவருக்கொருவர் பெருமை அடிக்குமாறு. அவன் ஒரு வீடு கட்டினா அதை கொஞ்சம் பெருசா கட்டணும், அவன் ஒரு வாகனம் வாங்கினா இது இயல்பா அந்த உலகம் உங்களுக்கு தூண்டும். வ தஃபாஹுருன், உங்களுக்கு மத்தியில ஈகோவை உண்டாக்கும், பெருமையை உண்டாக்கும், நானா நீனா என்பதை உண்டாக்கும். வ தகாசுருன் ஃபில் அம்வாலி வல் அவுலாத், பொருளாதாரத்திலும் குழந்தைகளிலும் அதிகப்படுத்த வேண்டும் என்பதை இந்த உலகம் ஏற்படுத்தும். அல்லாஹ் சொல்றான், இந்த உலகத்துக்கு உதாரணம் கமஸலி கைஸின் அஜபல் குஃபார், வானத்திலிருந்து பொழியக்கூடிய அந்த மழையின் காரணமாக விவசாயங்கள் செழித்து வளருகிற போது அதை பார்த்து விவசாயி பெருமைப்படுறான், சந்தோஷப்படுறான், அவனை ஆச்சரியப்படுத்துகிறது. இந்த முறை எவ்வளவு விளைச்சல் தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு விவசாயியை ஆசையூட்டக்கூடிய, அவனை ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு விளைநிலம் போல இருக்கிறது. அந்த விளைநிலம் அஜபல் குஃபார நபாத்துஹு
சும்ம யஹீஜு ஃபதராஹு முஸ்ஃபர்ரா, அதன் பிறகு அவைகள் காய்ந்து மஞ்சளித்து போய்விடுகின்றன. சும்ம யகூனு ஹுதாமா, அது சருகுகளாக மாறி போய் விடுகின்றன. பார்க்க நல்ல செழிப்பா இருக்கும், அது காஞ்சி போகுது, அது இல்லாம போகுது, மஞ்சளித்து போகுது, சருகுகளாக மாறிவிடுகின்றன. ஒன்றும் இல்லை. அல்லாஹ் சொல்றான், இதுதான் இந்த உலக வாழ்க்கைக்கான உதாரணம். வஃபில் ஆகிரத்தி அஸாபுன் ஷதீத், இந்த உலக வாழ்க்கையை மட்டும் குறிக்கோளாக கொண்டு மறுமையை மறந்தவர்களுடைய மறுமை வாழ்க்கை எப்படி இருக்கும்டா, அவர்களுக்கு கடுமையான ஒரு வேதனை இருக்கிறது. வமக்ஃபிரத்தும் மினல்லாஹி வரிதுவான், அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் அவனுடைய பொருத்தமும் இருக்கிறது. என்னெல்லாம் இருக்குது? சிலருக்கு அஸாபுன் ஷதீத் இருக்குது, இன்னும் சில பேருக்கு அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய ரிதுவானும் மின், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான். அப்ப நாளைய மறுமையில் அல்லாஹ் ஒன்று வேதனையை சொல்லிட்டு சொர்க்கத்தை சொல்லல, எதை சொல்றான்? மக்ஃபிரத்னு சொல்றான். மக்ஃபிரத் கிடைச்சாலே சொர்க்கம்னு சொல்ல தேவையில்லை. சொர்க்கம் நுழையிறா மன்னிப்பு இல்லாம சொர்க்கம் நுழைய முடியாது. எந்த பெரிய மனுஷனா இருந்தாலும் அவனுக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கலண்டா அவன் சொர்க்கத்துக்குள்ள நுழைய முடியாது. மன்னிப்பு என்பது மாபெரும் வெற்றி என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்படுகிறோம். சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்றான், வமல் ஹயாத்து துன்யா இல்லா மதாஉல் குரூர், இந்த உலக வாழ்க்கை இருக்குதுப்பா, இது ஒரு மதாஉல் குரூர், ஏமாற்றுகின்ற ஒரு அற்பமான ஒரு சுகமாக இந்த உலக வாழ்க்கை இருக்கிறது. உலகத்துக்கு பின்னால போனா உங்களுக்கு மறுமையை நோக்கம் இல்லாம இந்த உலகத்தை மட்டும் முன்னோக்கினீங்க என்று சொன்னா உங்களுக்கு மறுமையின் பக்கம் உங்களை திரும்ப விடாது. பொருளாதாரத்தை சேர்ப்பது, பொருளாதாரத்தை சம்பாதிப்பது, இந்த உலகங்களை சம்பாதிக்கிறது, இந்த ஆசை சில நல்ல மனிதர்களை கூட கொண்டு எங்கே கொண்டு விடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த உலகம் ஒரு மதாஉல் குரூர், ஒரு அற்பமான ஒரு இன்பமாக இருக்கிறது. இதையெல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்றான், சாபிகு இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னah, அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்காகவும் அவனுடைய சுவனத்தை அடைவதற்காகவும் நீங்கள் சாபிகு, போட்டி போட்டுக் கொண்டு செல்லுங்கள். எங்க போட்டி போடுங்க? அல்லாஹ்வுடைய மன்னிப்பை அடைவதற்கான பாதைகளை தெரிவு செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய சொர்க்கத்துக்கு போற வழிகளை நீங்கள் தேடுங்கள். அதிலே நீங்கள் ஒருவருக்கொருவர் போட்டி போடுங்கள். அல்லாஹ் சொல்றான், சாபிகு இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னah அர்துஹா கஅர்திஸ் ஸமாஇ வல் அர்த், அதனுடைய விசாலம் என்பது வானம் பூமிக்கு இடைப்பட்ட விசாலமாக இருக்கிறது. உஇத்தத் லில்லதீன ஆமனூ பில்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வையும் தூதர்களையும் நம்புகிறவர்களுக்காக அது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ذَلِكَ فَضْلُ اللَّهِ, இதுதான் அல்லாஹ்வுடைய சிறப்பாகும், இதுதான் அல்லாஹ்வுடைய ஃபض்லாகும். யுக்தீஹி மன் யஷா, அல்லாஹ் நாடுகிறவர்களுக்கு அதனை கொடுக்கிறான். வல்லாஹு துல் ஃபض்லில் அஸீம், அல்லாஹ் மகத்தான அருளுடையவனாக இருக்கிறான். அப்ப இதுல என்ன செய்தி நமக்கு? அதாவது நீங்கள் அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்கு போட்டி போடுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மன்னிப்பு, அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேளுங்க. உங்கள் பாவங்களை நோக்கி நீங்கள் மீளுங்கள். எந்த செயலை செய்தால் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கும் இருக்கிறதோ அந்த செயல்களை நீங்கள் செய்யுங்கள். எந்த இடத்துக்கு போனா அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்குமோ அந்த இடத்தை நீங்கள் தெரிவு செய்யுங்கள். எந்த இடத்துல நீங்கள் எதிர்பார்த்திருப்பது அல்லாஹ்வுடைய கூலியை பெற்றுத் தருமோ அந்த இடத்தை நீங்கள் தெரிவு செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்கு போட்டி போடுறா என்னது? வெறுமனே அஸ்தக்ஃபிருல்லாஹ்க்கு போட்டி போடுறது அல்ல. மன்னிப்புக்கான வேலைகளை கண்டுபிடிங்க. எந்த அமலை செஞ்சா அல்லாஹ் மன்னிக்கிறதா சொல்றான், எந்த அமல நாங்க போட்டி போடணும். அப்ப அமல்களை அதிகப்படுத்துங்கள். அல்லாஹ்வை நோக்கி மீளுகிற பாதைகளை இளங்காணுங்கள். நல்ல பாதைகளுக்காக நீங்கள் போட்டி போடுங்கள். தர்மம் செய்யுங்கள், தொழுகையை நிலைநாட்டுங்கள், தான தர்மங்களை கொடுங்க, நல்ல பண்பாடுகளோடு நடங்க, மனித உரிமைகள்ல கவனமாக இருங்க, யாரையும் ஏமாத்திராதீங்க, யாருக்கும் மோசடி செய்யாதீங்க, யாரை பத்தியும் அவமானப்படுத்திடாதீங்க, யாருடைய செய்திகளையும் பரத்தாதீர்கள். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, மறுமைக்கான மன்னிப்புக்கான போட்டி என்பது அதற்கான செயல்களில் ஈடுபடுவதுதான். இமாம் நாசிர் சாதி ரஹிமஹுல்லா அவங்க இந்த செய்தியை சொல்லி போட்டு அவங்களோட தஃப்சீர்ல மிக அழகாக சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்காக நீங்க போறண்டா என்ன அர்த்தம்னா, நான் இப்ப சொன்ன விஷயங்களை சொல்றாங்க. அதுக்கு மன்னிப்புக்குரிய செயல்களை நீங்க தெரிவு செய்யுங்க. சொர்க்கத்துக்கு போற பாதையை தெரிவு செய்யுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? மன் சலக தரீகன்
யல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னah. யார் அறிவை தேடுகிற பாதையிலே அவர் பயணிக்கிறாரோ, அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அறிவை தேடுகிற பாதையிலே செல்றவருக்கு சொர்க்கத்துக்கு போற பாதையை லேசுபடுத்துவோம். அப்ப இல்முடைய மஜ்லிஸுக்கு போங்க, அறிவுடைய மஜ்லிஸுக்கு போங்க, வானவர்களோடு அங்க உட்காருங்க, சொர்க்கத்துக்கு போற பாதை உங்களுக்கு. இது மாதிரி செயல்களை தேடுங்கள். இதை நாசிர் ஸஅதி ரஹிமஹுல்லாஹ் அவங்க தன்னுடைய தஃப்ஸீர் ஸஅதியில மிக அழகாக நமக்கு சொல்கிறார்கள். இதே மாதிரி நம்ம அடிக்கடி ஓதுற ஒரு வசனம், வஸாரிஹு இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னah. அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்காக, சொர்க்கத்துக்காக நீங்கள் வேகமாக செல்லுங்கள், விரைவாக செல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா இது மாதிரி சொல்றார். அல்லாஹ் தஆலா இந்த செய்தியை சொல்லி போடுறது தொடர்ல சொல்றான், மூமின்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன். மூமின்டா பாவம் செய்ய மாட்டா அப்படி எல்லாம் கிடையாது. மனிதன் சில நேரம் தவறிடலாம், சில நேரம் ஆசாபாசங்களுக்கு, உணர்வுகளுக்கு, சில பாவங்களால் அவர் சோதிக்கப்படலாம். ஒரு நபித்தோழர் வந்தாரா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதரே, என்னை கொன்றுங்க என்றார். எனக்கு தண்டனை தாங்க, நான் தப்புல ஈடுபட்டுட்டேன். அப்போ சில நேரம் மனிதர்கள் தவறு செய்யலாம். ஆனா தவறு செய்தவர்களில் மிகச் சிறந்தவர்கள் யார்? தங்களுடைய தவறுக்காக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடியவர்கள். அல்லாஹ் சொல்றான், மூமினானவர்கள் சில நேரம் ஒரு மானக்கேடான விஷயத்தை, ஒரு பாவத்தை அவர்கள் செய்து விட்டால், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும் ஸக்கருல்லாஹ், உடனே அவர்கள் அல்லாஹ்வை நினைப்பார்கள். என்ன செய்வார்கள்? ஃபஸ்தக்ஃபரு பிதுனூபிஹிம், தங்களுடைய பாவத்துக்காக அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்து விடுவார்கள். மூமின் அப்படித்தான் இருப்பான். நான் தவறே செய்யாதவன் யாண்டு ஒருத்தன் சொன்னான்டா, அவன் தான் பெரும்பாவியா இருப்பான். ஏன்னா தவறு எல்லாருக்கும் நடக்குமா இல்லையா? ரசூலுல்லாஹ்வே சொல்றாங்க, சில நேரம் எனக்கு சில எண்ணங்கள் வருகிறது, நான் ஒரு நாளைக்கு 70 தடவை 100 தடவைகள் நான் இஸ்திக்பார் செய்றேன்னு சொன்னாங்களா இல்லையா? அப்ப மனிதன் என்பவன் பாவத்துக்கு அப்பால் பட்டவன் அல்ல. யாரையும் பெரிய பரிசுத்தவான்கள் என்று சொல்லவும் முடியாது. அப்படி சொன்னாது தப்பு, அப்படி நம்பவும் படாது. எனவே அல்லாஹ் சொல்றான், அப்படி ஏற்பட்டால் அவர்கள் தங்களுடைய உடனே, இந்த இடத்துல அரபு மொழியில இலக்கணம் படிக்கிறவங்களுக்கு தெரியும், வல்லதீன, அதாவது அவங்க அநியாயத்தையோ அல்லது பாவத்தையோ செய்து விட்டால், அதாவது ஸக்கருல்லாஹ ஃபஸ்தக்ஃபரு, இந்த இடத்துல ஃபா வந்திருக்கு. இந்த ஃபாவுக்கு சொல்லுவாங்க ஃபா அஸ்ஸபபியான். அப்படினா இமிடியேட்டா அல்லாஹ் இடத்துல இஸ்திக்பார் செய்வாங்கன்னு அர்த்தம். இல்ல நாளைக்கு பாப்போமே, அடுத்த வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுதுட்டு பாப்போமே, இன்ஷா அல்லாஹ் அடுத்த ரமலானுக்கு தௌபா செய்வோமே, இல்ல, பாவம் என்று தெரிஞ்சா அந்த செகண்ட், அந்த நேரத்தில் நீங்க மீண்டு விட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம் வமை யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ், பாவங்களை மன்னிக்கிறவன் அல்லாஹ்வை தவிர வேற யார் இருக்கிறான்? அல்லாஹ் சொல்றான், வமை யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ் வலம் யுஸிர்ரு அலா மா ஃபஅலு, அவங்க செய்த அந்த தவறுகளிலே அவர்கள் பிடிவாதமாக இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் சொல்றான். கண்ணியமானவர்களே, சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், உலாயிக ஜஸாஉஹும், இவர்களுக்கு என்ன கூலி தெரியுமா? இந்த வசனத்தினுடைய அந்த போக்குல சொல்லுங்க, அப்ப என்ன கூலி கொடுக்கணும் அல்லாஹ்? நீங்க சொல்லுங்க, என்ன கூலி கொடுக்கணும்? இந்த வசனம் நான் அடுத்து சொல்லல, என்ன கூலி கொடுப்பேன்னு அல்லாஹ் சொல்றா. இதுக்கு யாருக்காவது ஐடியா? நீங்க சொல்லுங்க, இவர்களுக்கு என்ன கொடுப்பேன்? உலாயிக ஜஸாஉஹும், அவர்களுக்குரிய கூலி என்ன தெரியுமா? மக்ஃபிரத்தும் மின் ரப்பிஹிம். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்விடத்தில் இருந்து அவங்களுக்கு மன்னிப்பை நான் கூலியா கொடுப்பேன். கூலியா மன்னிப்பு தான். கூலி சொர்க்கம் தானே சொல்லணும். கூலி அல்லாஹ் தஆலா மன்னிப்பை கொடுக்கிறேன் என்று சொல்கிறான். ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், ஆறுகள் ஓடுகிற அந்த சொர்க்கத்தில் அவர்கள் நிலையாக இருப்பார்கள். அல்லாஹு அக்பர். கண்ணியமானவர்களே, எனவே மன்னிப்புன்றது தானே, அதுதான் நாம் அடைய வேண்டிய முக்கியமான ஒரு வெற்றி. அதுதான் நமக்கு 24 மணித்தியாலமும் வாயில் அஸ்தக்ஃபிருல்லாஹ் உங்களுக்கு வரணும். ஏதாவது ஒரு விஷயம், ஒரு நிகழ்வு முடிஞ்ச உடனே, இவ்வளவு நல்ல சபை முடிஞ்சதுக்கு பிறகு நாங்க என்ன கடைசியா ஓதுறோம்? சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வஸ்தக்ஃபிருக. நம்ம கேட்கிறோமா இல்லையா? ஏன் இந்த மஜ்லிஸ்ல நம்ம இருந்தோம், குர்ஆனைத்தானே கேட்டோம், ஹதீஸைத்தானே கேட்டோம், நல்ல விஷயத்துக்கு அஸ்தக்ஃபிருக சொல்லணுமா? இல்ல. அப்போ எந்த ஒரு நல்ல சபையா இருந்தாலும் அங்கே சில நேரம் உங்களுக்கு தவறு நடக்கலாம். எனவே இஸ்திக்பார் என்பது மனித வாழ்க்கையில் பிரிக்க முடியாத ஒன்று. பல துஆக்கள் நம்ம அதையெல்லாம் அங்க சொல்லல, அதுக்கான சந்தர்ப்பங்களும் போதாது. இதே மாதிரி உஹுது போர்க்களத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. 300 பேர் நயவஞ்சகர்கள் என்ன செஞ்சாங்க? இதெல்லாம் ஒரு போரான்னு சொல்லிட்டு திரும்பி போயிட்டான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பு அது உண்டாக்கிச்சு. அப்ப அந்த வசனத்தை அல்லாஹ் சொல்ற நேரத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்டா, வல இன் குதில்தும் ஃபீ சபீலில்லாஹ்
நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே கொலை செய்யப்பட்டிருந்தால் அவ் முத்தும் அல்லது மௌத்தாகி இருந்தால் லமக்ஃபிரத்தும் மினல்லாஹி வ ரஹ்மா, அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் அவனுடைய அருளும் கைரும் மிம்மா யஜ்மஊன், நீங்க சேர்த்து வச்சிருக்கிற எல்லாவற்றையும் விட அது சிறந்ததாக இருக்கும் இல்லையா? நீங்க போருக்கு போய் மௌத்தா போனா உங்களுக்கு நஷ்டம் அது இல்லையா? அதுதான வாழ்க்கை. அதை செஞ்சிருந்தா அது உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை சொல்றான். எப்படி சொல்றான்? மஸலுல் ஜன்னத்தில்லதி உஇதல் முத்தகூன், அல்லாஹ்வை அஞ்சி வாழுகிறவர்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிற அந்த சொர்க்கத்துக்கான உதாரணம் தெரியுமா? ஃபீஹா அன்ஹாரும் மின் மாஇன் கைரி ஆசினி, தெளிவாக ஓடக்கூடிய நீரால் அங்கே ஆறுகள், தண்ணி சும்மா அப்படி பார்த்தா சும்மா பள்ள பள்ளன்னு இருக்கும், தெளிந்த தண்ணீரால ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். வஅன்ஹாரும் மின் லபனின் லம் யத்தகய்யர் தஅமு, அதாவது சுவை மாறாத பாலாறுகள் அங்கே ஓடிக்கொண்டிருக்கும். வஅன்ஹாரும் மின் ஹம்ரின் லஸ்ஸத்தின் லிஷாரிபின், அங்கே மது என்பது 4 மைலுக்கு அங்கால ஒரு ஜாய் நாத்த அடிக்குது, இதை போய் குடிக்கிறான் மனுஷன். அங்க உள்ள மது எப்படி தெரியுமா? லஸ்ஸத்தின் லிஷாரிபின், குடிப்பவர்களுக்கு சுவையான மது ஆறுகள் அங்கே ஓடிக்கொண்டிருக்கும். வஅன்ஹாரும் மின் அஸலின் முஸஃபா, தெளிவான தெளிந்த நல்ல தேனாறுகள் அங்கே ஓடிக்கொண்டிருக்கும். வலஹும் ஃபீஹா மின் குல்லி ஸமராத், அங்கே எல்லா வகையான கனிவர்க்கங்களும் அவர்களுக்காக இருக்கிறது. வமக்ஃபிரத்தும் மிர் ரப்பிஹிம், இதான் ஹைலைட்டுங்க. அவள் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு அங்கே அவர்களுக்கு இருக்கிறது. அல்லாஹு தஆலா மறுமை வெற்றியில ஹைலைட் பண்ணி பேசுற இடங்களை எல்லாம் பாத்தீங்கன்னா அங்கே மன்னிப்பு அவர்களுக்கு கூலியாக இருக்கிறது. சொர்க்கம் இருக்கிறது விட அதை விட வேற என்ன வேணும்? அதோட நிப்பாட்டிக்கலாம். அல்லாஹ் மக்ஃபிரத்தும் மிர் ரப்பிஹிம், அல்லாஹ் சொல்றார் அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் அவர்களுக்காக இருக்கிறது. கமன் ஹுவ காலிதுன் ஃபின்னார், இப்படி சொர்க்கத்திலே இன்பத்தோடு வாழுகிறவன் நரகத்திலே நிரந்தரமா இருக்கிறவனை போல வருவானா? வஸுகூ மின் மாஇன் ஹமீம், கொதிக்கக்கூடிய நீர் அவர்களுடைய தலையிலே ஊற்றப்படுகிறது. ஃபகத்தஅ அம்ஆஹும், அதன் காரணமாக அவர்களுடைய குடல்கள் எல்லாம் துண்டு துண்டாக போகுது. அதுக்கு இதுக்கு ஈக்குவலா அல்லாஹ் கேட்கிறான். கண்ணியமானவர்களே, அப்ப இஸ்திக்ஃபார் என்பது மக்ஃபிரத், அல்லாஹ்வுடைய மன்னிப்பு மக்ஃபிரத் என்பதற்கு மறுமையில் மகத்தான ஒரு வெற்றியாக மாபெரும் பரிசாக அல்லாஹு தஆலா இந்த வசனம், இது மாதிரி நிறைய வசனங்கள், நான் 2-3 வசனங்களை தான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். எனவே கண்ணியமானவர்களே, அப்ப இந்த இடத்துல இன்னும் ஒரு முக்கியமான தகவலை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளும். பல இடங்கள்ல நம்ம இதை படிச்சிருப்போம். மன்னிப்புண்டா என்ன? இஸ்திக்ஃபார் நம்ம சொல்றோம், மக்ஃபிரத் நம்ம சொல்றோம், தௌபான்னு நம்ம சொல்றோம், அல் அஃபூன்னு நம்ம சொல்றோம், நிறைய வார்த்தைகளுக்கு பயன்படுத்துவோம். இந்த அரபு வார்த்தைகளை நிறைய டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. 2 விஷயம். இஸ்திக்ஃபார் நம்ம சொல்றோம், இஸ்திக்ஃபார் செய்ய நம்ம சொல்றோம் ஒரு ஆள்கிட்ட, அது என்ன இஸ்திக்ஃபார்டா? தௌபா செய்ய நம்ம சொல்றோம், அது என்ன தௌபாண்டா? இந்த ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே அர்த்தத்தை தான் கொண்ட வார்த்தை தான். இஸ்திக்ஃபார்னு சொன்னாலும் சரி, தௌபான்னு சொன்னாலும் சரி, அதுல மொழியில வேற வேற கருத்து இருந்தாலும் அந்த ரெண்டினுடைய விஷயம் ஒண்ணுதான். இது சுருக்கமா நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கொள்ளும். இஸ்திக்ஃபார்னா என்னன்னா, நாம ஒரு தப்பு செஞ்சிட்டோம். உதாரணமா இன்னைக்கு இஷா தொழுகை ஒரு ஆள் தவறிட்டார்னு வைங்களேன், அல்லது அவர் மக்ரிப் தொழுகை விட்டுட்டார், ஏதோ ஒரு காரணத்தாலேயோ புடுபோக்காலேயோ ஷைத்தான் அவரை பிற்படுத்திட்டான். நாங்க உடனே நினைச்சோம் அல்லாஹ்விடத்தில், அல்லாஹ் இதுக்கு மேல நான் அந்த மேலே செய்ய மாட்டேன், அல்லாஹ் நான் இன்னைக்கு தவறுதலா விட்டுட்டேன், ஷைத்தான் என்னை வேற ஒரு சிந்தனையில் ஆக்கிட்டா, இல்லாட்டி என்னை தாமதப்படுத்திட்டா. நம்ம என்ன உடனே நாம அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்வோம், பிழை பொறுப்பு தேடுவோம். இந்த பிழை பொறுப்புல இன்னொரு விஷயம் இருக்கிறது என்னன்னா, யா அல்லாஹ் இதுக்கு மேல நான் இந்த தவறை செய்ய மாட்டேன், இதுக்கு தௌபான்னு சொல்றோம். ஒரு தவறிலிருந்து விடுபட்டு திரும்பி வாரது, திரும்பி அல்லாஹ்வை நோக்கி போறதுக்கு தௌபான்னு சொல்லுவோம். அந்த தவறுக்காக அல்லாஹ்விடத்துல நாங்க துஆ கேட்கிறோம், யா அல்லாஹ் எங்களை மன்னிச்சு கொண்டு கேட்கிறோமே, அந்த துஆ என்பது நாங்க நிறைய விஷயம் கேட்போம். இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்புக்காக நாங்க அல்லாஹ்வை அழைக்கிறோம் பாருங்க, அந்த துஆவுக்கு தான் இஸ்திக்ஃபார்னு சொல்லுவோம். நாம இஸ்திக்ஃபார் அல்லாஹ்விடத்துல கேட்கிறோம், ஆனா அல்லாஹ் அதை மன்னிப்பானா? எப்படிப்பட்டவர்களுடைய இஸ்திக்ஃபார் அல்லாஹ்விடத்துல ஈடுபடும்? நம்ம அல்லாஹ்விடத்துல கேட்கிறோம், யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ்ங்கறோம், ஆனா அல்லாஹ் அக்செப்ட் பண்றான் இல்ல. அது பண்ணுவானா இல்லையா? எந்த நிலையில ஒருத்தர் இருந்தால் அல்லாஹ் நம்மளை மன்னிப்பான், இது முக்கியமான ஒரு விஷயம். இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதன் இருக்கிறான், பயணத்துல தூசி எல்லாம் படிஞ்சு தலையில எல்லாம் பரட்ட பிடிச்சி போய் நின்று அல்லாஹ்வை அழைக்கிறான், யா ரப் யா ரப்ன்றான். அன்னா யுஸ்தஜாபு லஹு, அவனுக்கு எப்படி அல்லாஹ் பதில் கொடுப்பான்? ஏன்? அவனுடைய சாப்பாடு ஹராமா இருக்குது, அவனுடைய குடிபான ஹராமா இருக்குது, மத்அமு ஹராமுன் வ மல்பஸுஹு ஹராமுன் வ மஷ்ரபுஹு ஹராமுன், அன்னா யுஸ்தஜாபு லஹு,
எப்படி அவனுக்கு பதில் சொல்லுவான்? அப்ப இஸ்திக்பார் செய்யறதா இருந்தா நாம் கேட்கிறது மட்டுமல்ல, நம்முடைய இஸ்திக்பார் அல்லாஹ்விடத்தில் ஈடுபடுவதற்குரிய தகுதியோடு நாம் இருக்கிறோமா? ஷிர்க்குக்கு போறான், கபர்ல போய் நிக்கிறான், அல்லாஹ் அல்லாஹ்வர்களை அழைக்கிறான், யா முஹைதீன் சொல்றான், ஷாவுல மீது ஆண்டவரேன்னு சொல்றான், அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்றான். எப்படி? வமை யுஷ்ரிக் பில்லாஹ், யார் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்கிறானோ அவனை அல்லாஹ் தஆலா அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப மன்னிப்பு என்பது இஸ்திக்பார்ன்றது அல்லாஹ்விடத்தில் கேட்கிறது, மக்ஃபிரத் என்றது அல்லாஹ்வுடைய மன்னிப்பு. தௌபான்றது நாம் ஒரு பாவம் செய்யறோம். ஒரு ஆள் வட்டியில வியாபாரத்தில் இருக்கிறார், அவருக்கு விளங்குது நம்ம வட்டியில இருக்கிறோம், அல்லாஹ்வுக்கு சாபத்துக்குரிய ஒரு வேலையை நம்ம செய்யறோம் அல்லது ஒரு பாவத்தை செய்யறோம். அந்த பாவத்திலிருந்து முதலாவது அவர் விடுபடும். யா அல்லாஹ், நான் இதோட இந்த வட்டியை விட்டுட்டேன். எப்படின்னா இன்னைக்கு எடுக்கிற நாளைக்கு எடுக்கிற டெய்லி மறுபுக்கு ஷாவுக்கு போறவருக்கு துவா மட்டும் கேட்டுக்க, ஃபுல்லா வட்டி வாங்கிட்டு நாளைக்கு போய் கடை திறந்தா நாளைக்கு வேற. அப்படி அல்ல, வட்டியை விட்டுறணும். விளங்குதா? கடமையான வணக்கத்தை நீங்க செய்யாம இருக்கிறீங்கன்னா அந்த கடமையான வணக்கத்தை செய்ய ஆரம்பிக்கணும், பாவத்தை விடணும். விட்டா தான் தௌபா. அதுக்கு பிறகுதான் நீங்க அல்லாஹ்விடத்துல கேட்கணும், யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி. கண்ணியமானவர்களே, இந்த தௌபாவை பொறுத்தவரையும் இதுல முக்கியமாக அதாவது நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு பாவத்தை நம்ம கைவிடுறோம்டா, நாம செஞ்ச பாவத்தை பத்தி நாம என்ன செய்யணும்? கவலைப்படணும். நம்ம இப்படி செஞ்சிடமே, செய்யப்படாத, நம்ம இந்த ஆளை ஏமாத்திட்டோமே, அல்ல இந்த ஆளை நம்ம அடிச்சு போட்டோமே, இந்த ஆளை பத்தி புறம் பேசிட்டோமே, இந்த ஆளை பத்தி தப்பா நினைச்சிட்டோமே, அல்ல இந்த ஆளை ஏதோ நம்ம என்ன செஞ்சோமோ, நான் இப்படி ஒரு பாவம் செஞ்சிட்டேனே, அந்த கவலை மனசுல வரணும். அது அத நடந்தத ஒரு இன்பமாக கிடைச்சதை நம்ம அனுபவிச்சிட்டோம் இல்ல, அப்படி இல்ல, அந்த பாவத்தை நினைச்சு அவர் கவலைப்படணும். இதுக்கு பிறகு நான் அந்த பாவத்துக்கு மூட மாட்டேன் என்று அவர் முடிவெடுக்கணும். அதே நேரத்தில் நாம் செய்த தவறு ஒரு மனித உரிமையோடு சம்பந்தப்பட்டிருந்தால், இப்ப நான் ஒரு ஆட்டை ஒரு பெரிய தொகையை வாங்கி ஏமாத்திட்டேன்னு வைங்களேன், யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிருந்து பள்ளியில போய் மன்னிப்பு கேட்டா மன்னிக்க மாட்டான். ஏமாத்தின அந்த நபருக்கு நான் கொடுக்க வேண்டிய ஹக்க திருப்பி கொடுக்க வேண்டும். நான் ஒரு ஆள் அவமானப்படுத்திட்டேன், ரோட்ல வச்சு 4 பேருக்கு முன்னால் அவமானப்படுத்திட்டேன், யா அல்லாஹ் என்ன மன்னிச்சுக்கணும், அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். நாங்க அவமானப்படுத்தினவர் மன்னிக்க வேண்டும். அப்ப மனித உரிமையோடு சம்பந்தப்பட்டிருந்தால் மனித உரிமையை நாங்க திருப்பி கொடுக்க வேண்டும். எனவே அல்லாஹ்விடத்தில் அழுது மன்றாடி நாங்க அல்லாஹ்விடத்தில் பாவம் அந்த பாவத்துக்காக நாங்க என்ன செய்யணும்? இஸ்திக்பார் செய்யும் போதுதான் அல்லாஹ்விடத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்படும். நாங்க ஹராமான ஒரு விஷயத்துல இருக்கிறோம், ஆனா விருப்பம் இல்லை, நாம அந்த அல்லாஹ்விடத்துல கேட்டா அல்லாஹ் அதை என்ன செய்ய மாட்டான்? ஏற்றுக்கொள்ள மாட்டான்ற விஷயத்தை நாங்க பார்க்கிறோம். இது முக்கியமான ஒரு விஷயம். எனவே இஸ்திக்பார், தௌபா, அஃபு, இது மாதிரியான விஷயங்களுடைய சுருக்கம் இதுதான் சகோதரர்களே. இதே நேரத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன், அல்லாஹ் மன்னிப்பை நோக்கித்தான் மக்கள் அழைக்கிறான். அல்லாஹ்க்கு தண்டிக்கிற ஐடியா, அதாவது அல்லாஹ்க்கு தண்டிக்கிறது என்பது நிர்பந்தம் சொல்லலாம், நம்ம பாஷையில சொல்லலாம். இதுக்கு மேல வழி இல்லை. அல்லாஹ் மறுமை நாள்ல மனிதர்கள்ட்ட கேட்கிறான், நரகத்துக்கு போற ஆள்கிட்ட கேட்கிறான், அவலம் நுஅம்மிருக்கும் மா யதக்கரு ஃபீஹி மன் ததக்கர், ஏன்பா இந்த நரகத்துக்கு நீங்க வந்தீங்க? உங்களுக்கு இந்த உலகத்துல வாழ்க்கையை நான் தரலையா? வாழக்கூடிய காலம் உங்களுக்கு கிடைக்கலையா? அவலம் நுஅம்மிருக்கும் மா யதக்கரு ஃபீஹி மன் ததக்கர், சிந்திப்பவன் சிந்திப்பதற்காக உங்களுக்கு ஆயுளை தரவில்லையா? வஜாக்குமுன் நதீர், உங்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய தூதர்கள் வரலையா? எதுக்கு இங்க வந்தீங்கன்னு அல்லாஹ் கேட்கிறான். எவ்வளவு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். அல்லாஹ் சொல்றான், எப்படி? குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே தீங்கிழைத்துக் கொண்ட என்னுடைய அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய இரக்கத்தில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா மனிதர்களை கூப்பிடுறான். வ அனீபு இலா ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பை நோக்கி நீங்கள் மீண்டு விடுங்கள். வஸ்லிமு லஹு, அவனுக்கு நீங்கள் முழுமையாக வழிபட்டு விடுங்கள். அல்லாஹ் சொல்றான், மின் கப்லி அன் யாத்தியக்குமுல் அஸாப், அல்லாஹ்வுடைய தண்டனை உங்களை வருவதற்கு முன்பு நீங்கள் அல்லாஹ்வின் பால் மீண்டு விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா அழைக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஹதீஸ்ல புகாரில 1145வது இலக்கத்தில் பதிவாக இருக்கிறது, என்ஸிலு ரப்புனா தபாரக வ தஆலா, ஒவ்வொரு நாளும் இரவின் 3வது பகுதியிலே அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தினுடைய வானத்துக்கு வந்து கேட்கிறான், மையதுஊனி ஃபஅஸ்தஜீப லஹு, என்னை யார் பிரார்த்திக்க போறீங்க, நான் அவர்களுக்கு பதில் சொல்வதற்காக இருக்கிறேன். மையஸ்அலுனி ஃபஉதியஹு, என்னிடத்தில் யார் உங்கள் கோரிக்கைகளை முன்வைக்கிறீங்க, நான் அவர்களுக்காக வழங்க இருக்கிறேன். வமையஸ்தக்ஃபிருனி ஃபஅக்ஃபிர லஹு, என்னிடத்தில் யாருப்பா ஒரு பாவத்திலிருந்து மீள்றதுக்கு மன்னிப்பு கேட்க போறீங்க, உங்களை நான் மன்னிக்கிறேன். அல்லாஹ் ஏன் இப்படி செய்யறான்டா? அடியார்கள் மன்னிக்கப்படணும் அல்லாஹ் விரும்புறான், தண்டிக்கப்படுறது அல்லாஹ் விரும்பல. இரக்கக்காரன் அல்லாஹ். இந்த அடியார்களை தண்டிக்கிறது அல்லாஹ்வுடைய நோக்கம் அல்ல சகோதரர்களே.
ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சுனன் திர்மிதியில 3540 இலக்கத்துல செய்தி பதிவாயிருக்குது. அல்லாஹ் சொல்றதாக சொல்கிறார்கள், யப்ன ஆதம் இன்னக மா தஅவுதனி வ ரஜௌதனி கஃபர்து லக அலா மா கான ஃபீக லா உபாலி. நீ என்னை மன்னிப்பவன் என்று ஆதரவு வைத்து என்னை நீ அழைத்தால் நீ என்ன பாவத்தை செஞ்சிருந்தாலும் உன்னை நான் மன்னிக்கிறேன், நான் அதை பொருட்படுத்த மாட்டேன். யப்ன ஆதம் லவ் பலகத் துனூபுக அனான ஸமா, வானம் அளவுக்கு உன்னுடைய பாவம் சென்று சும்மஸ்தகுஃபர்தனி கஃபர்து லக், நீ என்னிடத்துல மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்புண்டா நான் மன்னிப்பேன். அல்லாஹ் மன்னிக்கிறவன் சாருலே. அல்லாஹ்வுடைய இரக்கத்துக்கு சொன்னாங்க, அல்லாஹ்ட தண்டனையை பத்தி உங்கள ஒருத்தர் தெரிஞ்சா இதுல இருந்து நம்மளால தப்ப முடியாதுன்னு தான் நீங்க நினைப்பீங்க. அல்லாஹ்ட இரக்கத்தை ஒரு காஃபிர் தெரிஞ்சா கூட அந்த காஃபிர் நினைப்பானா, இப்படிப்பட்ட இரக்கமுள்ள என்ன தண்டிக்க மாட்டான், அப்படி இந்த ஆசை வைப்பான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எனவே கண்ணியமானவர்களே, எவ்வளவு பாவத்தை செய்தாலும் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் சரணடைஞ்சு, யா அல்லாஹ் நான் இதுக்கு மேல செய்ய மாட்டேன், யா அல்லாஹ் இந்த பாவத்தில் நான் மீளுகிறேன் என்று நீங்க முடிவெடுத்தால் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு, மறுமையில மாபெரும் வெற்றிக்கு சொந்தக்காரர்களாக நீங்கள் மாறுவீர்கள். அல்லாஹ் மன்னிக்கப்படுறதை விரும்புறான். எப்படி விரும்புறான் தெரியுமா? சும்மா நோமலா விரும்பல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல 2747 இலக்கத்தில் வருது, லல்லாஹு அஷத்து ஃபர்ஹன் பிதௌபத்தி அப்தி. ஒரு அடியான் தௌபா செய்து அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு மீளுகிற நேரத்தில் அல்லாஹ் மிக கடுமையாக சந்தோஷப்படுறான். எப்படி சந்தோஷப்படுறான்னு சொன்னா, அதுக்கு ஒரு உதாரணத்தோட சொல்றாங்க. சஹீஹ் முஸ்லிம் செய்தி பதிவாயிருக்குது. ஒரு மனிதர் ஒரு ஒட்டகத்துல பாலை டெசர்ட்ல பிரயாணம் போறார். இந்த டெசர்ட்டுக்கு போயிருங்க, இப்போ கொஞ்சம் கற்பனை கொஞ்சம் டெசர்ட்டுக்கு மாத்துங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு முன்னுக்குள்ள லைஃபுக்கு போங்க. டெசர்ட்ல போறாரு, எல்லா சாப்பாடெல்லாம் அந்த ஒட்டகத்துல தான். பாலைவனத்துல ஒரு நடு பகுதியில போய்கிற நேரத்துல ஓய்வெடுக்கிறதுக்காக உட்கார்ந்தாரு. ஒட்டகத்தை காணும், தொலைஞ்சிட்டு. பாலைவனத்துல ஒட்டகம் தொலைஞ்சா திருப்பி அந்த இடத்துக்கு வராது, அது வீட்டுக்கு தான் வரும். விளங்குதா? பாலைவனத்துல தொலைஞ்ச ஒட்டகம் திரும்பி கிடைக்காது, இதுதான் யதார்த்தம். இப்ப இவர் பார்த்தாரு, ஒட்டகம் இல்லை. அந்த ஒட்டகத்துல சாப்பாடு குடிபானம் ஒன்றும் இல்லைன்னா அதுக்கு பிறகு இவர் மரணம் தான், வேற ஒன்றுமே இல்லை. சில சாப்பாடு இல்லாத இடத்துல டெசர்ட்ல ஒரு 15 நாள் 20 நாள் பயணம் போனவர் திருப்பி டெசர்ட்ல வரையலுமா? இந்த கிளைமேட்ல கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்போ ஒரு 15 நாள் டிராவல் பண்ணி தண்ணி குடிக்காம சாப்பாடு இல்லாம சேரலுமா? சாவுதான் அங்க சப்ஜெக்ட். அந்த நேரத்துல அவர் தூங்குறாரு, எழும்பி பார்க்கிறாரு, இல்ல. தூங்குறாரு, எழும்புறாரு, பார்த்தா ஒட்டகம் வந்து நிக்குது. அவருக்கு முன்னால நிக்குது. கடிவாளத்தை பிடிக்கிறார். எப்படி போன உசுறு திரும்பி வந்தேன்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி நேரத்துல அந்த கடிவாளத்தை பிடிக்கிறவருக்கு சந்தோஷம் தாங்க முடியாமல் அல்லாஹ்வுக்கு எப்படி ஒரு தேங்க்ஸ் பண்றா தெரியுமா? யா அல்லாஹ் அன்த அப்தி வ அன சொல்றார். அதாவது நீ எனக்கு அடிமை. யாருக்கு சொல்றாரு அவர்? அல்லாஹ்வை பார்த்து சொல்றாரு, யா அல்லாஹ் நீ எனக்கு அடிமை, நான் உனக்கு எஜமான்றார். அஹ்தஅ பிஷித்தத்தில் ஃபரஹ். அவர் தவறு செய்யல, அந்த சந்தோஷம் அவருக்கு அதிகரித்ததன் காரணமாக வார்த்தையை தலைகளாக பொருளுகிறது. அவர் எப்படி சந்தோஷப்படுவாரோ அதை விட அல்லாஹ் ஒரு அடியான் தௌபா செய்யற நேரத்தில், அப்படின்னா அல்லாஹ் மன்னிப்பை விரும்புறோனா இல்லையா சார்? நீங்க நினைக்கலாம், நம்ம இவ்வளவு தப்பு செஞ்சுக்கிறோமே, நான் செஞ்ச அநியாயத்துக்கு நான் எல்லாம் போய் தௌபா செஞ்சு அல்லாஹ் ஏத்துக்கொள்வானாண்டா? ஏத்துக்கொள்வான். 99 கொலை செஞ்ச ஒரு நபர், அவருக்கு மன உறுத்துது, நான் இப்படி ஒரு தப்பை செஞ்சுட்டேனே, நான் எப்படி இதிலிருந்து மீள்றது என்று ஒரு அறிஞர்கிட்ட போறார். அவர்கிட்ட கேட்ட உடனே அவர் 99 உனக்கா மன்னிப்பா? அவர் ஆத்திரம் என்ன செய்யறன்னு தெரியாம அவரையும் கொலை செஞ்சிட்டாரு. கம்மல பிஹி மிஅத்தன், 100 கொலையா போச்சு. அப்போ அவர் 100 கொலை செஞ்சவர் தானே, இவருக்கு என்ன இது மன்னிப்புண்டு? அவர் இருக்கல, அவருடைய உள்ளம் பாவத்திலிருந்து வெளியே வரணும்னு யோசிக்கிறாரு. நான் இப்படி செஞ்சிருக்கப்படாது, என்னுடைய சூழ்நிலை, என்னுடைய நிலைமை, ஏதோ ஒரு காரணம் செய்து விட்டேன், அல்லாஹ்விடத்துல மீளணும். இன்னொரு ஆட்ட போறார், வரைஞ்சிட்டு போறார், கேட்கிறாரு, இப்படி 100 கொலை செஞ்ச எனக்கு மன்னிப்பு இருக்கிறா? மன்னிப்பு உனக்கு இல்லையா? அல்லாஹ்வுக்கும் அவன மன்னிப்புக்கு இடையில யாரப்பா திற போடுறது அப்படின்னு அந்த மனிதருக்கு அந்த அறிஞர் வழிகாட்டார். ஆனா இங்க இருக்காதப்பா, இந்த ஊரு பொல்லாத ஊரு, நீ இவ்வளவு கொலை செஞ்சதுக்கு பாவத்துக்கு இந்த ஊர் தான் காரணம். நீ இப்படி ஒரு ஊர் இருக்கிறது, அங்கே சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்களோடு சேர்ந்து நீ அல்லாஹ்வை வணங்கி கொண்டு இங்க திரும்பி வந்துடாத, இது ஒரு மோசமான ஊரு, மோசமான இடம்னு சொல்றாங்க. அப்போ ஒரு பாவத்தில் வாழ்றவர் அந்த பாவத்திலிருந்து மீள்றதுக்கான பாதைகளை தெரிவு செய்யும் போது எப்படி மீளலாம்ன்றதுக்கான ஒரு வழிகாட்டல் இந்த ஹதீஸ்ல இருந்தாலும்,
எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் மன்னிப்பு என்பது அல்லாஹ்வுக்கு அந்த அடியானுக்கு சம்பந்தப்பட்டது. நாம சில ஆட்களை பார்த்து நினைப்போம், இவனையெல்லாம் எங்க அல்லாஹ் மன்னிக்க போறான், இவன் நரகத்துக்கு தான் போவான் ஆயிக்கும். நமக்கு ரைட்ஸ் இல்ல சகோதரர்களே. யாரை பார்த்தும் இவன் நரகத்துக்கு போவான், இவ்வளவு பெரிய பாவியா இருக்கிறானே இவன் சொல்லக்கூடாது. நாங்க இவ்வளவு அமல் செய்யறோம், நாங்க கண்டிப்பா சொர்க்கத்துக்கு தான் போவோம் சொல்லக்கூடாது. ரசூலுல்லாஹ் ஓதின அடிக்கடி ஓதின துஆக்கள்ல ஒண்ணு, யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், ஏண்ட உள்ளத்தை உன்ன மார்க்கத்துல வை. என்ன ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்ன ரஜுல லயஅமலு அமல அஹ்லில் ஜன்னah, சொர்க்கத்துக்குரிய காரியத்தை ஒரு மனிதன் செய்து கொண்டே இருப்பான், அவனுக்கு சொர்க்கத்துக்கும் நல்ல கிட்ட போற நேரத்துல கடைசியாக நரகத்துக்குரிய காரியத்தை செஞ்சிருவான். அல்லாஹ் பாதுகாக்கணும். இவன் நரகத்துக்கு போவான், 99 கொலை செஞ்சவெல்லாம் சொர்க்கமான்னு நினைக்கப்படாது. எனவே அல்லாஹ்வுடைய மன்னிப்புல நம்ம எப்பவுமே நம்பிக்கை இழக்கப்படாது. நம்ம நினைப்போம் சில நேரம், அல்லாஹ்ட்ட அடிக்கடி இப்படி எல்லாம் மன்னிப்பு கேட்டா அந்த மனுஷன் போய் கேட்கிற ஃபீலிங் அல்லாஹ்ட்டே வரும் சில நேரம். நாம இவனுக்கிட்ட டெய்லி போய் கேட்டா அல்லாஹ் என்ன பட நேத்தும் கேட்டா இன்றைக்கும் கேட்கிறாங்க, இவனுக்கு இதான் வேலையா போச்சு அப்படி எல்லாம் நினைப்பானா? இல்ல, தப்பு செஞ்சீங்களா அல்லாஹ் இடத்துல யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு அல்லாஹ் கேளுங்க, அதை விரும்புறான் அல்லாஹ். ஏன்னா நீ தப்பு செஞ்ச நேரத்தில் அல்லாஹ் இருக்கிறான். ரசூலுல்லாஹ் இதை சொல்றாங்க. சஹீஹ் புகாரில 7507 இலக்கத்துல செய்தி பதிவாக இருக்குது. ஒரு அடியான ஒரு பாவத்தை செய்கிறான், பாவத்தை செய்து விட்டு அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிருன்னு சொல்றான். அல்லாஹ் சொல்றான், எனது அடியான் அவனை மன்னிக்கிறதுக்கு ஒரு ரப் இருக்குன்னு ஏத்துக்கொள்றான், நான் அவனை மன்னிக்கிறேன். நீங்க எத்தனை முறை இல்லைங்க வாழ்க்கையில நீங்க ஒரு நாளைக்கு 100 தடவை நீங்க அல்லாஹ் இடத்துல பாவம் செஞ்சுட்டு நீங்க இஸ்திக்பார் செஞ்சா அல்லாஹ் மன்னிப்பான். அவர் அர்த்தம் சும்மா இஸ்திக்பாரே செஞ்சுக்கிட்டு பாவத்தை விடாம அதல்ல, பாவத்தில் நீங்க விடுபடும் நோக்கத்தில் அல்லாஹ்வை நீங்கள் அழைத்தால் அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். ஏன்? அவன் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்விடத்துல நாங்க மன்னிப்பு கேட்கணும். அல்லாஹு தஆலா மன்னிப்பு கேட்க சொல்றான். அஃபலா யதூபூன இலல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பாவத்திலிருந்தவர்கள் மீள வேண்டாமா? வயஸ்தக்ஃபிரூனஹு, அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்ய வேண்டாமா? அல்லாஹ் கேட்கிறான். வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹு தஆலா கஃபூர்ன்றது மன்னிப்பவன் அல்ல, அதிகமாக மன்னிப்பவனாக இருக்கிறான், மிகவும் இரக்கமுள்ளவனாக இருக்கிறான் என்று சூரா மாயிதாவினுடைய 74வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே அல்லாஹ் மன்னிப்பு கேளுங்க என்று சொல்றான். மன்னிப்பு என்பது மூமின்களுடைய வழிமுறை என்று சொல்றான். சில நேரத்தில் இஸ்திக்பார்ன்றான், சில நேரத்தில் தௌபாவை சேர்த்து சொல்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ தூபு இலல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்விடத்திலே உங்கள் பாவத்திலிருந்து மீண்டு விடுங்கள். தௌபத்தன் நசூஹா, கலப்படம் இல்லாத தௌபாவா செய்யுங்க. கள்ளத்தனமான தௌபா உள்ளத்துக்குள்ள எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரல்ல, பாவம் தான் நான் ரெடி யா அல்லாஹ், இதுல இருந்து நான் வெளியே வர ரெடி, நான் வந்துட்டு யா அல்லாஹ் நடந்தது யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு யா அல்லாஹ், நான் இதுக்கு மேல செய்ய மாட்டேன். நீங்க அப்படி உண்மையான தௌபாவை செஞ்சுட்டு நீங்க அடுத்த நாளே அந்த பாவத்தை செஞ்சுட்டு அதுக்கு பிறகு நீங்க கேட்கறீங்கன்னா அல்லாஹ் மன்னிப்பான். சகோதரர்களே, இந்த உலகத்தில் உள்ள மனுஷன்கிட்ட போய் கேட்டா என்னப்பா நேத்து வந்தா இன்றைக்கு வந்தான்னு மனுஷன் கேட்பானா இல்லையா? நீங்க ஒரு பொருளாதார பிரச்சனை உங்களோட கூட்டாளி ஒரு ஆட்ட கேட்கறீங்க, எனக்கு ஒரு 1000 ரூபாய் காசு தாங்க, அடுத்த நாளும் கேட்கறீங்க, அதுக்கு அடுத்த நாளும் கேட்கறீங்க, அதுக்கு அடுத்த நாள் இப்படி வந்தா நான் எப்படி தாரண்டு மனுஷன் கேட்பானா இல்லையா? இந்த ஃபீலிங் அல்லாஹ்ட விஷயத்துல வரப்படாது. நீ நேத்து மன்னிப்பு கேட்கிறா, இன்றைக்கு மன்னிப்பு கேட்கிறா, இதே உண்ட வேலையா போச்சு அப்படி எல்லாம் கேட்பானா இல்ல. அல்லாஹ்விடத்துல மீளுங்க. நீங்க பாவம் செஞ்சிட்டீங்களா, கடமையை செய்ய தவறிட்டீங்களா, உங்களோட உள்ளத்துல ஒரு தவறான எண்ணம் வந்துட்டா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே இந்த உலகத்துல அல்லாஹ்ட தூதரை விட நமக்கு யாரு பெரியாள்? எனக்கும் சில நேரத்தில் சில எண்ணங்கள் வருகிறது, நான் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்கிறேன்னு சொன்னாங்களா இல்லையா? ஒரு நாளைக்கு 70 முறை 100 முறை ரசூலுல்லாஹ் கேட்டாங்களா? ரசூலுல்லாஹ் நினைச்சாங்களா 100 முறை எல்லாம் கேட்கலுமா, ஒரு முறை 2 முறை நிப்பாட்டுவோம் சொன்னாங்களா? இல்ல. அல்லாஹ் உங்களோட மன்னிப்பை விரும்புறான், அது ஒரு இபாதத். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க கண்ணியமானவர்களே. அல்லாஹ் நிறைய இடங்கள்ல சொல்றான், வ அனிஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் சும்ம தூபு இலை, உங்கள் ரப்பிடத்தில் நீங்கள் இஸ்திக்பார் செய்யுங்கள், நீங்கள் அவனிடத்தில் மீண்டு விடுங்கள். யுமத்திஉக்கும் மதாஅன் ஹஸனா, உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ வைப்பா. உலகத்துல நீங்க நினைக்கிற நல்ல வாழ்க்கைன்னா நம்ம பெருசா அள்ளி கொட்டும் இல்ல. உங்களுக்கு எவ்வளவுதான் உலகத்துல பொருளாதாரம், பணம் இருந்து, வசதி இருந்து, வாய்ப்பு இருந்து, பதவி இருந்து, நல்ல பலம் இருந்து, சந்தோஷம் இல்லாம வாழ்ந்துகிட்டு எத்தனையோ மனுஷரை பார்க்கிறோம். நீங்க அல்லாஹ்வோட அவனுடைய மன்னிப்போட அவன் நல்ல செயல்களோட நீங்க வாழ்ந்தீங்கன்னா அந்த வாழ்க்கை தான் சகோதரர்களே சொர்க்கம். என்ன பிரச்சனை வந்தாலும், டென்ஷன் வந்தாலும் சும்மா சிரிச்சிருக்கிறார், என்னப்பா இவருக்கு ஒன்னும் அல்லாண்டு அந்த நினைப்பு வந்தா, அந்த கதிரை பத்தி என்ன வந்தா, அல்லாட அந்த கதிர் மேல நமக்கு சரியான அந்த ஈடுபாடு வந்தா, நீங்க வாழ்ற உலகமே உங்களுக்கு சொர்க்கமா மாறும் சகோதரர்களே. எனவே அல்லாஹ் தஆலா சொல்ல, நீங்க இஸ்திக்பாரோட வாழ்ந்தீங்கன்னா இந்த உலகத்துல ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையை உங்களை வாழச் செய்வேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இதே மாதிரி நீங்க பாருங்க, நபிமார்கள் இந்த உலகத்துல மன்னிப்பை நோக்கித்தான் மக்கள் அழைச்சாங்க.
நபிமார்களுடைய பிரச்சாரத்தில் நீங்க அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்காதீங்கன்னு மட்டுமல்ல, மன்னிப்பை நோக்கி அழைத்தார்கள். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? அல்லா தஅபுது இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர நீங்கள் யாரையும் வணங்காதீர்கள். இன்னீ லக்கும் மின்ஹு நதீரும் வ பஷீர், உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கிறவனாக இருக்கிறேன், உங்களுக்கு நற்செய்தி சொல்கிறவனாக நான் இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சொல்றான், வ அனிஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் சும்ம தூபு இலைஹி, உங்கள் ரப்பிடத்தை நீங்கள் இஸ்திக்பார் செய்யுங்கள், அவனிடத்தில் நீங்கள் பாவத்திலிருந்து மீண்டு அவனிடத்தில் நீங்கள் சென்று விடுங்கள். யுமத்திஉக்கும் மதாஅன் ஹஸனன் இலா அஜலின் முஸம்மா, இந்த உலகத்தில் குறிப்பிட்ட காலத்துக்கு உங்களுக்கு நல்லதொரு வாழ்க்கையை உங்களுக்கு தந்து விடுவான். வயுத்தி குல்லதி ஃபத்லின் ஃபத்லா, ஒவ்வொரு சிறப்புக்குரியவர்களுக்கும் அதற்குரிய சிறப்பை அல்லாஹ் வழங்கி விடுவார். மன்னிப்பை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று நபிமார்கள் அழைத்தார்கள். அல்லாஹ் ஒவ்வொரு நபியை பத்தி சொல்றான். அதாவது ஹூத் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்றான், யா கௌமி இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், என்னுடைய சமூகமே அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்யுங்கள், சும்ம தூபு இலை, நீங்கள் அவனிடத்தில் நீங்கள் தௌபா செய்து பாவத்திலிருந்து மீண்டு விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா ஹூத் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றில் சொல்லும்போது சொல்றான், யுர்சிலுஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா. இந்த இஸ்திக்பார் பாவ மன்னிப்புன்றது மறுமையில வெற்றி மட்டுமல்ல, இந்த உலகத்திலும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரும். அல்லாஹ் தஆலா பல நபிமார்களுடைய வரலாறு சூரா நூஹ்ல சொல்றான். நான் அடிக்கடி இந்த வசனம் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். எப்படி? அதாவது நீங்கள் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் இஸ்திக்பார் செய்து மீண்டால் உங்களுக்கு தொடர்ந்து மழையை பொழிய வைப்பான், வானத்தில் உங்களுக்கு மழையை பொழிய வைப்பான், பூமியில் ஆறுகளை ஓட வைப்பான், உங்களுக்கு பொருளாதாரத்தை தருவான், உங்களுக்கு குழந்தை பாக்கிய தருவான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்து விடுங்கள். அல்லாஹ் தஆலா قال யா கௌமி இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் சும்ம தூபு இலை, நபிமார்கள் எல்லாரும் இதை சொன்னாங்க. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, மக்களே நீங்கள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்து விடுங்கள் என்று சொன்னார்கள். எனவே நபிமார்களுடைய பிரச்சாரத்தில் ஒவ்வொரு நபியும் அந்த மக்களை அல்லாஹ்வை வணங்குங்கன்னு சொன்னது மட்டுமல்ல, இதுவரைக்கும் நீங்க செஞ்ச தப்புக்காக அல்லாஹ்விடத்தில் மீண்டுருங்க, இஸ்திக்பார் செய்யுங்கள். ஏனென்றால் இந்த மன்னிப்பு தான் உங்களுக்கு மறுமையின் மாபெரும் வெற்றிக்கு காரணமாக இருக்கும் என்பது மட்டுமல்ல, இந்த உலக வளங்களையும் அல்லாஹ் உங்களுக்கு சொரிந்து விடுவான். சூரா நூஹ்ல இந்த செய்தியை நீங்க படிச்சு பார்க்கலாம். அதே மாதிரி கண்ணியமானவர்களே, இந்த இஸ்திக்பார் என்பது நல்ல மக்களுடைய அடையாளம், நபிமார்களுடைய அடையாளம், மூமின்களுடைய அடையாளம் என்பது குர்ஆன் பல இடங்கள்ல சொல்லி காட்டுகிறது. சூரத்துல் பக்ராவினுடைய 285வது வசனத்துல நாம் அடிக்கடி கடைசி வசனத்தை ஓதுவோம். சூரா பக்ராவுடைய கடைசி வசனத்துல ஆமனர் ரசூலு பிமா உன்ஸில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன், அந்த வசனத்துல பாருங்க, நபிமார்களும் அல்லாஹ்வை எப்படி அழைப்பாங்கன்னு சொல்றாங்க. லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மிர் ருசுலி, நாங்கள் நபிமார்களுக்கு இடையில எந்த விதமான வேறுபாடுகளும் காட்ட மாட்டோம். காலு சமிஅனா வ அத்தஅனா, நாங்கள் யா அல்லாஹ் நீ சொன்னதை செவிமடுத்து விட்டோம், உனக்கு நாங்கள் வழிபட்டு விட்டோம். குஃப்ரானக், யா அல்லாஹ் எங்களை மன்னிச்சிரு, யா அல்லாஹ் உன்னுடைய மன்னிப்பை எங்களுக்கு தந்து விடுவாயாக. வ இலைக்கல் மஸீர், நபிமார்களுடைய துஆவை அல்லாஹ் தஆலா சொல்றோம். அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் மன்னிச்சுக்கன்னு சொல்லுவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் மனிதர், அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சாங்க, அவங்க உள்ளத்துக்குள்ள மாறு செய்ய எண்ணம் இல்லை, ஷைத்தானுடைய விஷயத்துல அவங்க ஏமாற்றப்பட்டாங்க. அல்லாஹ் கேட்கிறான், நான் உங்களுக்கு தடுக்கலையா? ஷைத்தான் உங்களுக்கு பகிரங்கமான விரோதின்னு உங்களுக்கு சொல்லலையா? இந்த மரத்துக்கிட்ட நெருங்க வேணாம்னு சொல்லலையா என்று சொன்னாங்க. நியாயம் சொன்னாங்களா? இல்ல, நான் ஏன் போனேன் என்று சொன்னால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, தப்புன்னு சொன்னா உடனே விழுந்துன்னு சொல்லக்கூடாது, அதுக்கு நியாயம் பேசக்கூடாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? ஆதம் சொன்னார்கள், காலா ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா, ஆதமும் ஹவ்வாவும் சொன்னாங்க, யா அல்லாஹ் எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்துக் கொண்டோம். வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா, எங்களை நீ மன்னிக்கலண்டா, எங்களுக்கு நீ இரக்கம் காட்டலண்டா, வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன், நாங்க நஷ்டவாளி ஆயிரோம், யா அல்லாஹ் எங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். தப்புன்னு தெரிஞ்சிட்டா இல்லையா, அதுக்கு பிறகு இதுக்கு நியாயம் பேசுறது, அதுக்கு என்ன விளக்கம் சொல்றது? தவறு முடிஞ்சு போச்சு, யா அல்லாஹ் எங்களை மன்னிச்சிரு, அல்லாஹ்விடத்தில் சரணடைஞ்சாங்களா இல்லையா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன் கண்ணுக்கு முன்னாலே அழிக்கப்படுகிறான், கூப்பிடுறாங்க, யா புனை யர்கப் மானா வலா தகுன் மஅல் காஃபிரீன், என்னுடைய அருமை மகனே இந்த கப்பல்ல நீ வந்து ஏறிக்கொண்டு காஃபிரா இருக்காத, முஸ்லிம் ஆவு. என்ன சொன்னா? இல்ல, நான் இந்த மலைக்கு மேல ஏறுவேன். சஹாபி இலா ஜபலி யஸிமுனி மினல் மா, இந்த மலையில ஏறுவேன், என்னை காப்பாத்துண்டாங்க. லா ஆஸிமல் யௌம மின் அம்ரில்லாஹ், நூஹ் நபி சொன்னாங்க, இன்னைக்கு நீ நான் காப்பாத்தவா, அல்லாஹ்வோட கட்டளை இருந்து யாரும் உங்களை காப்பாற்ற முடியாது சொல்லிக்கிட்டு அழிக்கப்படுறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்னதான் இருந்தாலும் மகன் தானே, அல்லாஹ் இடத்துல கேட்கறாங்க, யா அல்லாஹ் இன்னபினி மின் அஹ்லி வ இன்ன வஅதகல் ஹக், யா அல்லாஹ் ஏண்ட மகன், யா அல்லாஹ் என் குடும்பத்தை காப்பாத்துறேன்னு சொல்லிக்கிறாய் யா அல்லாஹ். உடனே அல்லாஹ் கேட்கிறாய், நூஹே இன்னஹு லைஸ மின் அஹ்லிக்,
அவன் பிள்ளையா, அவன் குடும்பமே இல்லையே. ஏன்? இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ், அவன் செஞ்ச வேலை மோசமான வேலை, அவனுக்கு எப்படி நீ பரிந்து பேசலாம்? உனக்கு அறிவில்லாத விஷயத்தை நீ என்கிட்ட கேட்காதுன்னு சொன்ன உடனே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கால ரப்பி இன்னி அஊது பிக அன் அஸ்அலக மா லைஸ லீ பிஹி இல்முன், அல்லாஹ் எனக்கு அறிவில்லாம நான் கேட்டுட்டே. அல்லாஹ் சொன்னாங்களா? இல்லையே ஆகியமன பண்ணாங்க. அல்லாஹ் இல்ல என்ற குடும்பத்தை காப்பாத்துறேன்னு சொல்லிக்கிறா தானே, நான் சரியா தானே கேட்டேன், நான் என்ன புலையாவ கேட்டேன். நம்மடா இருக்க புலைய செஞ்சு போட்டு அதுக்கு விளக்க வேற சொல்லுவாங்க. விளக்கமெல்லாம் சொல்லல, அல்லாஹ் நான் செஞ்சது தப்பு என்று அல்லாஹ்விடத்தில் சொல்லிவிட்டு சொல்றாங்க, யா அல்லாஹ் நீ எங்களை மன்னிக்கணும், வ இல்லம் தக்ஃபிர்லி வ தர்ஹம்னி, என்ன மன்னிச்சு நீ எனக்கு இறக்கல. நான் 980 வருஷம் வாழ்ந்தவன், பிரச்சாரம் பண்ணிடுவேன், எனக்கெல்லாம் அப்படி இல்ல. அல்லாஹ் நீ என்ன மன்னிக்கலடா, நீ எனக்கு இறக்கம் காட்டலடா, நானும் ஒரு நஷ்டவாளியாக மாறிடுவேன். அல்லாஹ் மறுமையின் நஷ்டத்தில் தப்பணுமா இருந்தா இந்த உலகத்தில் உங்களோட ஒவ்வொரு செயல்களுக்கும் அல்லாஹ்விடத்தில் மீளுங்கள் என்பதற்கான ஒரு முன்னுதாரணமாக அல்லாஹ் தஆலா சொல்றான். அது மாத்திரமல்ல, சூரத்துல் ஹூத்ல 46 47 11 46 47 பாருங்க. அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், வ கஅய்யின் மின் நபியின், எத்தனையோ நபிமார்கள் இருந்தார்கள், காத்தல மாஹு ருப்பியூன கஸீர், அதிகமான ருப்பியூன்கள் தோழர்கள் அவர்களோடு சேர்ந்து போராடினார்கள். ஃபமா வஹனு லிமா அஸாபஹும் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பத்தின் போது அவர்கள் பலவீனப்படவில்லை, அவர்கள் பலவீனம் அடையவில்லை. ஒமா தஅஃபூஹு, அவர்கள் பலவீனம் அடையல, அவர்கள் சோர்ந்து போகல. ஒமஸ்தகானு, அவர்கள் சரணடையவும் இல்லை. வல்லாஹு யுஹிப்புஸ் சாபிரீன், இப்படிப்பட்ட நல்ல பொறுமையாளர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ் சொல்றான், ஒமா கான கௌலுஹும், அவர்களுடைய வார்த்தை எப்படி இருந்தது என்றால், காலு ரப்பனா ஃபிர் லனா துனூபனா, யா அல்லாஹ் எங்கட பாவங்களை அல்லாஹ் நீ மன்னிச்சிரு யா அல்லாஹ், வ இஸ்ராஃபனா ஃபீ அம்ரினா, எங்கட விஷயங்களில் வரம்பு மீறி நாங்கள் நடப்பதை மன்னித்து விடு, வ ஸப்பித் அக்தாமனா, எங்கட பாதங்களை உறுதிப்படுத்தி, வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரின், காவிர்களுடைய இந்த சமுதாயத்தில் எங்களுக்கு உதவி செய்ய அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டாங்க. அல்லாஹ் சொல்றான், ஸஆதாஹுமுல்லாஹு ஸவாபத் துன்யா, இந்த உலகத்தினுடைய கூலியை நாம் அவர்களுக்கு கொடுத்தோம், வ ஹுஸ்ன ஸவாபில் ஆகிரா, அவர்களுக்கு மறுமையின் கூலியை நாங்கள் கொடுத்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அது மாத்திரமல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்வை சந்திச்சுட்டு வராங்க. அதாவது அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு ஒரு ஏட்டோடு அனுப்புகிறார். இங்க வந்து பார்த்தா ஷாமிலி அந்த மக்கள் எல்லாம் வழிகெடுத்துட்டான். இது ஒரு பெரிய சம்பவம். ஹாரூன், அவங்க சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் தான் கூட இருக்கிறாங்க. வந்து பார்த்த உடனே மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கோபம் வந்துட்டு அந்த பலகையை தூக்கி போட்டார்கள் வருது. தூக்கி போட்டுட்டு தன்னுடைய சகோதரர் என்று கேட்கிறாங்க, என்னுடைய சகோதரனே நீ இவங்களை தடுக்கலையா? இவங்களை ஏன் நீ தடுக்கல? இவங்க இப்படி கால கண்ட வணங்குறாங்களே, நாம எதுக்காக இந்த மக்களோட கஷ்டப்பட்டோமோ, எதை தடுக்கிறதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தோமோ, அதை ஏற்றுக்கொண்ட மக்கள் இப்படி போகும்போது நீ ஏன் கண்டுகொள்ளாமல் இருந்தாய்? அந்த நேரத்தில் தாடியை பிடிக்கிறாங்க. ஹாரூன் நபி சொன்னாங்க, என் சகோதரனே என்ன தாடியை நீங்க பிடிக்காதீங்க, காரணம் இஸ்தபஅஃபூனனி, என்னை இவங்க பலவீனப்படுத்திட்டாங்க, என்ன சொல்றதுக்கு உடல்ல, காது யக்துலூனனி, என்ன கொல்ற அளவுக்கு அவர்கள் வந்து விட்டார்கள். என்னுடைய தாடியை பிடிச்சி என்னுடைய எதிரிகள் என்னை பார்த்து சிரிக்க ஒரு நிலைமையை என் சகோதரனை உண்டாக்கி விடாதீர்கள் சொன்னோன்னு மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சப்ஜெக்ட் விளங்கிட்டு உடனே அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கறாங்க. கால ரப்பிக்ஃபிர் லீ வ லி அஹி, யா அல்லாஹ் என்னையும் என் சகோதரனையும் மன்னிச்சிரு யா அல்லாஹ். ஏதாவது நியாயம் சொல்லல சகோதரர், ஒரு தவறுண்டா தவறுதான், அதுக்கு மேல இதுக்கு என்ன விளக்கம் வியாக்கியானம், இதுக்கு என்ன டெபினிஷன்? ஒன்றும் இல்ல, தவறா தவறு முடிஞ்சு போச்சு, அல்லாஹ்விடத்தில் விழுந்துருங்க. அது எந்த நியாயம் அவர்கள் சொல்லல. கால ரப்பிக்ஃபிர் லீ வ லி அஹி வ அத்கில்னா ஃபீ ரஹ்மத்திக், யா அல்லாஹ் உன்னுடைய இரக்கத்துக்குள் எங்களை நுழைவித்து விடு. வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், யா அல்லாஹ் நீ இரக்கம் காட்டவர்களே மிக இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறாய் என்று நபிமார்களும் அல்லாஹ்விடத்தில் என்ன செஞ்சாங்க? துஆ செஞ்சாங்க. நிறையவே நீங்க பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா நபிமார்களது துஆவை பத்தி நிறைய சொல்றோம். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா யாரை மன்னிக்கிறான்றதையும் பார்க்கணும். நம்ம துஆ கேட்கிறோம், பாவம் நடந்தா அல்லாஹ் இடத்துல கெஞ்சுறோம், மண்டாடுறோம், அழுகுறோம், இரவுல எழும்புறோம், சஹர் நேரத்தில் எழும்புறோம், சையதுல் இஸ்திக்ஃபார் ஓதுறோம். மன்னிப்புக்குரிய செயல்களை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒரு மனிதர் வீட்டுல உது செஞ்சு அழகான முறையில பள்ளியை நோக்கி நடந்து போற நேரத்தில் அந்த அவருடைய ஒவ்வொரு எட்டுக்கும் தரஜா உயர்த்தப்படுது, பாவம் மன்னிக்கப்படுது. நாம இந்த மாதிரி எந்தெந்த விஷயங்களை எல்லாம் நம்ம செஞ்சு அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கிடைக்குமோ சையதுல் இஸ்திக்ஃபார் ஓதுறோம், நம்ம துஆக்களை ஓதுறோம், மன்னிப்புக்கான வார்த்தைகளை சொல்றோம், அல்லாஹ்வுக்கு விருப்பமான நம்ம அல்லாஹ்ட மன்னிப்புக்கான எல்லா வேலையும் செய்றோம். அல்லாஹ் நம்மளை மன்னிக்கணும்டா நம்ம கிட்ட என்ன தகுதி இருக்கணும்? இது முக்கியமான அடுத்த விஷயம். நம்ம அல்லாஹ்ட மன்னிப்பு அடையிறதுக்கான அந்த தகுதி நம்மகிட்ட இருக்கிறான்னு பார்க்கணுமா இல்லையா? நம்ம மன்னிப்பு கேட்கிறோம்ன்றது மட்டுமல்ல, நாம மன்னிக்கப்படுற நபராக இருக்கிறோமா என்பதையும் பார்க்கணும். அல்லாஹ் சொல்றான், சூரத்து தாஹா 20 அத்தியாயத்தில் சொல்றான், வ இன்னி லகஃபாரும்,
நான் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறேன். யாருக்கு தெரியுமா? லிமன் தாப, எவர்கள் பாவத்திலிருந்து மீண்டு வந்து வஆமன ஈமானம் கொண்டு வஅமில சாலிஹன் சாலிஹான செயல்களும் செய்கிறார்களோ அவங்களுக்கு தான் மன்னிப்பு. வெறுமனே அல்லாஹ் நான் மன்னிச்சுக்கிறேன் அதே தப்ப செஞ்சுக்கிட்டே மன்னிச்சுக்கிறேன் அது இல்ல. நீங்க செய்யற தவறுல இருந்து விடுபட்டு நீங்க நற்கர்மங்கள் செய்ய வேண்டும். பாவத்திலிருந்து விடுபட்டு நல்ல கர்மங்களில் ஈடுபட வேண்டும். தௌபா செய்து ஈமான் கொண்டு நீங்கள் சாலிஹான செயல்களை செய்தால் அவர்களுக்கு தான் மன்னிப்பு இருக்கிறது என்று சூரத்து தாஹாவுல அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க இந்த இடத்துல விளங்கணும். அல்லாஹு தஆலா இந்த பாவத்தை மன்னிப்பேன் என்று சொல்றதுக்கெல்லாம் பின்னால நான் இந்த சொன்னது போல சில தகுதிகளையும் சேர்த்து தான் பேசுறான். குர்ஆன்ல அதையும் பார்க்கணும். ஏராளமான வசனங்கள் இருக்கிறது. இந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள நிறைய வசனங்கள் உங்களுக்கு சொல்ல இயலாது. ஒரு சில வசனங்களை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ். நாங்க ஒவ்வொரு பயான்லையும் சொல்லுவோம், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வகூலு கௌலன் சதீதா, நேர்மையான வார்த்தையை பேசுங்க. நீங்க பேசுற வார்த்தை உண்மையான வார்த்தையா இருக்கணும். நீங்க பேசுற வார்த்தை நியாயமான வார்த்தையா இருக்கணும். யாரை பத்தி பேசினாலும் உண்மையை, நேர்மையை, சரியான வார்த்தையை நீங்கள் பேச வேண்டும். கூலு கௌலன் சதீதா, நேர்மையான வார்த்தையை பேசுங்கள். யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும், நீங்க நேர்மையா நடந்துக்கிட்டீங்கன்னா உங்கள் செயல்களை அவன் சீர்படுத்தி விடுவான். வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்கள் பாவங்களை அவன் மன்னித்து விடுவான். உங்கள் நல்ல வார்த்தைகள் உங்கள் பாவங்களுக்கான மன்னிப்பாக மாறுகிறது. எவர்கள் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் வழிபட்டு நடக்கிறாரோ ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அஸீமா, அவர் மகத்தான ஒரு வெற்றி அடைஞ்சிட்டாரு. அப்ப அந்த வெற்றிக்கு பின்னால அல்லாஹ் மன்னிக்கணும் சகோதரர்களே. அல்லாஹ்வோட மன்னிப்பு என்பது உங்கள் வார்த்தைகளிலே தங்கி இருக்கிறது என்றதை பார்க்கணும். அப்ப அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்றவங்களோட வார்த்தைகள் சீர்படுத்தப்பட வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இன் தத்தகுல்லாஹ யஜ்அல் லக்கும் ஃபுர்கானன், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து நடந்தால் அல்லாஹ் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து அறியக்கூடிய ஃபுர்கானை உங்களுக்கு உண்டாக்கி விடுவான். வயுகஃபிரு அன்கும் ஸய்யிஆத்திக்கும், உங்கள் தவறுகளை அல்லாஹ் உங்களை விட்டு மன்னித்து விடுவான். வயக்ஃபிர் லக்கும், உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். ஏன்? நீங்க அல்லாஹ் பயந்து நடந்தீங்கடா, இறையச்சத்தோட நீங்க வாழ்ந்தீங்கடா, அல்லாஹ் சொல்றான் உங்களோட பாவத்தை மன்னிப்போம், உங்களுடைய குற்றங்களை நாங்கள் போக்கி விடுவோம். அல்லாஹு துல் ஃபத்லில் அஸீம், அல்லாஹ் மகத்தான அருளுடையவனாக இருக்கிறான் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்றான். வஅதல்லாஹு அல்லதீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத், இவர்கள் ஈமானோடு வாழ்கிறார்களோ, சாலிஹான நல்ல செயல்களில் ஈடுபடுகிறார்களோ, அல்லாஹ் சொல்றான் மின்ஹும் மக்ஃபிரத்து வ அஜ்ருன் அஸீமா, அவர்களுக்கு மக்ஃபிரத்தும் வ அஜ்ரன் அஸீமா, அவர்களுக்கு மன்னிப்பும் இருக்கிறது, மகத்தான கூலியும் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். கண்ணியமானவர்களே, நாங்க ஈமானோடு வாழணும், நல்ல செயல்கள்ல ஈடுபடணும். நம்ம செய்யற வேலையெல்லாம் மோசமான வேலை, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிருந்தா அங்க மன்னிப்பு கிடைக்காது. சொல்லல இறையச்சம் இல்லாம யா அல்லாஹ் இஸ்திக்பார் செய்ற அஸ்தக்ஃபிருல்லாஹ் தக்வா இல்ல, வெறுமனே வார்த்தையால் நாவால் அந்த இஸ்திக்பார் மட்டும் நாங்க செஞ்சோம்டா நமக்கு அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கிடைக்காது. சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் மாறு செய்து கொண்டு அல்லாஹ்விடத்துல யா அல்லாஹ் என்ன மன்னிச்சுக்கேண்டா, அதை மன்னிக்கிறேன்டா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீ வழிபடு என்று அல்லாஹ் ஒன்று சொல்றான். வமை யுதஇல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ் சொல்றதுக்கு நீங்க செவிமடுக்கிறீங்களும் இல்ல, தூதருக்கு கட்டுப்படுறீங்களும் இல்ல, மன்னிப்பு மட்டும் என்னோட கேட்கிறப்பா, எப்படி நான் மன்னிப்பு தரலாம் என்பது போல் அல்லாஹ் தஆலா அந்த வசனங்களை சொல்லி காட்டுறப்பா. ஏராளமான வசனங்கள் சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா இந்த செய்தியை நமக்கு சொல்லி காட்ட, ஜின்கள் போய் சொல்லுது. சூரா ஜின்னில் அல்லாஹ் தஆலா சொல்றான், யா கௌமி அஜீபு தாஇ அல்லாஹ், அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். வஆமினூ பி, நீங்க அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுங்கள். யக்ஃபிர் லக்கும் மின் துனூபிக்கும், உங்கள் தவறுகளை அல்லாஹ் தஆலா மன்னிப்பான். அல்லாஹ் சொல்றானா இல்ல, ஜின்கள் சொல்கிறது என்று சொல்றான். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, கடைசியா இன்னொரு வசனத்தை பாருங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின், ஒரு பிசினஸ் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? அல்லாஹ் கேக்குறான். என்னது பிசினஸ்? பிசினஸ்னா எப்படி இருக்கணும்? 10 ரூபாய் போட்டா 15 ரூபாய் வரணும், அல்ல 12 ரூபாய் வரணும், அதான பிசினஸ். பிசினஸ்னா நமக்கு உலகத்துல லாபம் கிடைக்கிற பிசினஸ். ஆனா அல்லாஹ் தஆலா சொல்றான், ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின், உங்களுக்கு ஒரு வியாபாரத்தை சொல்லி தரட்டுமா? துன்ஜீக்கும் மின் அஸாபின் அலீம், உங்களுக்கு ஒரு நோவினை தருகிற வேதனை மட்டும் அது உங்களை காப்பாற்றும். துமினூன பில்லாஹி வ ரசூலி, நீங்கள் அல்லாஹ்வையும் தூதரையும் ஈமான் கொள்ள வேண்டும். வ துஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹ்,
அல்லாஹ்வுடைய பாதையிலே இஸ்லாமிய அரசாங்கம் இருந்து உங்களை ஜிஹாதுக்கு அழைத்து அந்த ஜிஹாதுடைய இஸ்லாமிய கவர்மெண்ட்டுக்கு கீழால் நடைபெறுகிற அந்த போராட்டத்திலே நீங்கள் ஈடுபட்டால் تؤمنون بالله ورسوله وتجاهدون في سبيل الله بأموالكم وأنفسكم உங்களுடைய பொருளாதாரத்தாலும் உங்களுடைய உயிர்களை நீங்கள் பணயம் வைத்து நீங்கள் போராடினால் அல்லாஹ் சொல்றான் ذَلِكُمْ خَيْرٌ لَكُمْ إِن كُنتُمْ تَعْلَمُونَ நீங்கள் விளங்கக்கூடிய மக்களாக இருந்தால் இதுதான் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். அதோட நிப்பாடல يَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ உங்கள் பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். وَيُدْخِلْكُمْ جَنَّاتٍ சொர்க்கத்திலே அல்லாஹ் உங்களை நுழைவிப்பான். تَجْرِي مِنْ تَحْتِهَا الْأَنْهَارُ கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிற சொர்க்கத்திலே அல்லாஹ் உங்களை நுழைவிப்பான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே சகோதரர்களே, நாங்க எந்த நேரத்திலும் நல்ல செயல்களோடு அல்லாஹ் அழைக்கணும். நாங்க இபாதத்துகளோடு ஈமானே இல்ல, ஷிர்க்ல இருக்கிறோம். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு யுஷ்ரக பிஹி وَيَغْفِرُ مَا دُونَ ذَلِكَ لِمَن يَشَاءُ ஷிர்க்ல ஈடுபட்டீங்கன்னு சொன்னா நீங்க அல்லாஹ்விடத்தை அழைச்சு இஸ்திக்பார் செஞ்சா உங்களுக்கு மன்னிப்பு இல்ல. இது அல்லாஹ் சொல்றான், இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். ஷிர்க் என்பது மாபெரும் அக்கிரமம் அல்லாஹ் சொல்றானா இல்லையா? எனவே ஷிர்க்வாதியாக இருந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் என்ன மன்னிச்சுக்கனா முதல்ல தர்கால இருந்து வெளியே வா, கபர்ல இருந்து வெளியே வா, ஷிர்க்ல இருந்து வெளியே வா, அந்த கஃபாருல் ஹதாயா வெளியே வா. இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு யா அல்லாஹ் மன்னி நான் எப்படி மன்னிப்பான்? ரப்புல் ஆலமீன் தான் மன்னிக்கிறவன். அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க என்ன மன்னிப்பாங்களா? அவங்களுக்கு செஞ்ச தவறு வேண்டாம் மன்னிக்கலாம். ரப்புடைய விஷயத்துல எந்த மனிதரிடத்திலும் அல்லாஹ்விடத்துல கேட்க வேண்டிய விஷயத்தை கேட்க கூடாது. எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, இன்னல்லதீன யக்தும் ஒரு மனிதன் பாவத்தில் இருக்கான் அல்லது நயவஞ்சகத்தில் இருக்கிறான். அந்த நயவஞ்சகனை பொறுத்தவரையும் நயவஞ்சகனுக்கு அல்லாஹ்விடத்துல மன்னிப்புகிறா இல்ல. இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். நயவஞ்சகர்கள் நரகத்தினுடைய அடித்தளத்தில் இருப்பாங்க. வலன் தஜித லஹும் நஸீரா. அவர்களுக்கு எந்த ஒரு உதவி செய்றவங்களை நீங்க பார்க்க மாட்டீங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். நயவஞ்சகர்கள் இன்னைக்கு பார்க்கிறோம், டபுள் கேம். இங்க ஒன்னு பேசுறா, அங்க ஒன்னு பேசுறா, ரெண்டு முகம். இங்கிட்டு பேசும்போது நல்லா பேசுறா, அங்கிட்டு போய் மாத்தி பேசுறா. இன்னைக்கு நயவஞ்சக குணங்கள் இன்னைக்கு மனிதர்களுக்கு மத்தியில நிறைஞ்சிட்டு ஆட்களுக்கு முன்னுக்கு அவரை சமாளிக்கிறதுக்காக வேண்டி அவரை தேன் மாதிரி அப்படி புகழ்ந்து பேசுறது, பின்னால போய் இவனெல்லாம் ஒரு மனுஷனாங்கிறது. ரெண்டு முகம். ஒரு சபையில நல்ல விஷயம் நடந்தது குழப்ப பாக்குறது, அதுல பின்னால கொஞ்சம் பேர் சேர்ந்து வச்சு ரகசியம் பேசி இதெல்லாம் சரியா, இப்படி செய்யலாமா, நல்லா செஞ்சாலும் குத்தம், சரியில்லாம செஞ்சாலும் குத்தம். அப்ப ஒரு விஷயத்துல இந்த நயவஞ்சகத்தனமாக இன்னைக்கு நிறைய வியாபாரத்துல, நம்முடைய நட்புகள்ல, குடும்ப வாழ்க்கையில, பள்ளி வாசல்ல, தாவா நிலையங்கள்ல, ஏன் உலமாக்களுக்கு மத்தியில கூட நடந்து கொண்டிருக்கிறா இல்லையா? கண்ணியமானவர்கள், அல்லாஹ் பாதுகாக்கிற யாருமே விதிவிலக்கல்ல. ரப்புல் ஆலமீனை தவிர இந்த உலகத்தில் நான் பரிசுத்தம் என்று யாரும் யாரையும் சொல்லக்கூடாது சோழர்களே. எனவே அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்காக நாங்கள் அழைக்கிறோம். இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். மூமின்கள் யார் தெரியுமா? அவர்களுக்கு அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்கும். வஇதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு. அவருடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் ஜாதத்துஹு ஈமானா. அவர்களுடைய நம்பிக்கை அதிகரிக்கிறது. வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன். தங்களுடைய ரப்பிலே அவர்கள் தவக்குல் வைத்திருப்பார்கள். அல்லதீன யுகீமூன ஸலா. தொழுகை அவர்கள் நிலைநாட்டுவார்கள். வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அவர்களுக்கு நாம் வழங்கியவற்றிலிருந்து செலவு செய்வார்கள். அல்லாஹ் சொல்றான், உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா. இவங்க தான் உண்மையான மூமின்களாக இருக்கிறார்கள். லஹும் தரஜாத்துன் இன்த ரப்பிஹிம். அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே மாபெரும் தரஜாத்துகள் இருக்கிறது. வ மக்ஃபிரத்துன். அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பும் இருக்கிறது. வ ரிஸ்குன் கரீம். அல்லாஹ்வுடைய அதாவது ரிஸ்க்கும் அவர்களுக்கு சங்கையான உணவும் அவர்களுக்கு இருக்கிறது என்று சூரத்துல் அன்ஃபாலுடைய 3-4 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் தஆலா சொல்றான். கண்ணியமானவர்களே, இந்த தலைப்பு இருக்கிற எந்த பக்கம் திரும்பினாலும் குர்ஆன் வசனம் வரும், எங்கிட்டு திரும்பினாலும் ஹதீஸ் வரும். அவ்வளவு செய்திகள் கொட்டி கிடக்கு சரோலே. எதை சொல்லி முடிக்கிறது தெரியல, அவ்வளவு செய்திகள் இருக்கிறது. அதாவது அல்லாஹ்வை பயந்து வாழணும்டா 2 நிமிஷம் சொன்னா போதும். அல்லாஹ்வை பயப்பட ரெடி இல்லைண்டா நீங்க 20 மணித்தியால சொன்னாலும் இங்க இறங்காது. அல்லாஹ் என்னை உங்களையும் பாதுகாக்கணும். அல்லாஹ் எதை நானும் நீங்களும் கேட்டோமோ அதை நானும் நீங்களும் அமல் செய்வோம். அல்லாஹ் அமல் செய்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அன்பையும் அவருடைய மன்னிப்பையும் அடைகிற வாய்ப்பை எனக்கும் உங்களுக்கும் இந்த சபையில ஓடித் தருகிற இந்த சிறுவர்களுக்கும் அவர்களையும் அல்லாஹ் தஆலா எதிர்காலத்தில் இந்த சபைக்கு வந்திருக்கக்கூடியவர்கள் வானவர்களோடு அமர்ந்திருக்கிற நல்ல குழந்தைகளுக்கு அல்லாஹ் தஆலா முத்தகீன்களுடைய தலைவர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்க வேண்டும். வல்லதீன யகூலூன ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. அல்லாஹ் எங்களை முத்தகீன்களுடைய இமாம்களாக குழந்தைகளை ஆக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே
எனக்காகவும் உங்களுக்காகவும், என்னுடைய குழந்தைகளுக்காகவும் உங்களுடைய குழந்தைகளுக்காகவும், என்னுடைய பெற்றோர்களுக்காகவும் உங்களுடைய பெற்றோர்களுக்காகவும், என்னுடைய குடும்பத்துக்காகவும் உங்களுடைய குடும்பத்துக்காகவும் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை வேண்டியவனாக அடுத்த இன்னும் ஒரு சந்திப்பிலே உங்களை சந்திக்கும் வரை வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு وأقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم.